வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸ் நோட் 14 இதோட விமர்சனம். இது வந்து சிங்கிள் வேரியண்ட் தான் வருது. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ். ருபீஸ் 19,999, 20,000 ரூபா. பேங்க் ஆஃபர் வந்து 2,000 ரூபா கிடைக்குது. ஸோ வந்து ஒரு 18,000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கலாம். இந்த ஃபோனு வந்து Dimensity 7020 பவர் ஆகுது. NFC இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடி வருது. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடைக்குது. ஹேலோ லைட்டிங்னு பின்பக்கம் வந்து லைட்டிங் எஃபெக்ட் தராங்க. AMOLED டிஸ்பிளே 120 Hz, 108 மெகாபிக்சல் கேமரா, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸில் இது வந்து கொண்டு வராங்க. டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் சொல்கிறேன், தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதோட முழுமையான விமர்சனம் பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் ஆக்சுவலாக உள்ளே வந்து 2 பாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஃபோனோட ரீட்டைல் பாக்ஸ், அப்புறம் லிமிடெட் டைம் ஆஃபராக இந்த மேக் பேட் ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து பண்டில் பண்ணி தராங்க. இது வந்து தனியாக வாங்கினாங்கன்னா 2,000 ரூபா. லிமிடெட் டைம் ஆஃபராக இது வந்து பண்டில் பண்ணி ஃப்ரீயாக தராங்க. இப்போ இந்த ஃபோன் பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதான் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 14. ஸோ இது வந்து ரெட் கலர் வேரியண்ட்டில் வருது. இந்த பிளாக் மற்றும் ஒரு கோல்டு கலர் ஆப்ஷன் கிடைக்குது. பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் டிசைன் பற்றி நான் வந்து சொல்கிறேன். 33 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. டைப் சி கேபிள் தந்திருக்காங்க. சிம் எஜெக்டர் பின். இது வந்து பேக் கேஸ். இதில் வந்து ஒரு பேட்டர்ன் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அது எதுக்குன்னா, இந்த ஃபோன் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மேக்கேஸ் போட்டுக்கிட்டு கூட அந்த ஒயர்லெஸ் சார்ஜரை இதுக்கு பின்னாடி வச்சிங்கன்னா சார்ஜ் பண்ணலாம். ஸோ தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள், டெமோ காண்பிக்கிறேன். வேறு பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பர்ட் கிளாஸும் வந்து தராங்க. ஸோ இதான் வந்து பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட். இப்போ வந்து இந்த மேக் பேட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே இருக்கிறது இந்த மேக் பேட் ஒயர்லெஸ் சார்ஜர், மேக்னெட்டிக் பேட் ஒயர்லெஸ் சார்ஜர் ப்ளஸ் இது வந்து மேக்னெட் மூலமாக இந்த ஃபோன் இல்லாட்டி இந்த மேக் கேஸ் கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து QI மற்றும் EPP ஒயர்லெஸ் ப்ரோட்டோகால் சப்போர்ட் இருக்குது. ரவுண்டாக ஃப்ளாட்டாக பண்ணியிருக்காங்க. சரி, இதோட டெமோவும் காண்பிக்கிறேன், தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனோட டிசைன் பார்ப்போம். பின்பக்கம் வந்து மேட் ஃபினிஷ் தந்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. 7.91 mm திக்னஸ் மற்றும் 185 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. பின்பக்கம் பிளாஸ்டிக் பாடி, சைடும் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் தந்திருக்காங்க. மேல் பக்கம் வந்து சவுண்ட் பை JBL போட்டிருக்காங்க. IR சென்சர் இருக்குது. ஸோ ஒரு யூனிவர்சல் ரிமோட்டாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம். நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. ஸ்பீக்கர், டூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடைக்குது. ஒன்று இங்கே இருக்குது, ஒன்று கீழ் பக்கம் இருக்குது. USB டைப் C போர்ட் கீழே இருக்குது. அப்புறம் வந்து ஒரு மைக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே. இதில் நீங்கள் 2 சிம் போடலாம். ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 5G ஸ்மார்ட் ஃபோன் இது. FM ரேடியோ உண்டு. WOW FM ஆப் இருக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. NFC தராங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கிடைக்குது. ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் டிஸ்பிளே. இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. AMOLED டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. கண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக 2160 Hz PWM டிம்மிங்கும் கிடைக்குது. 10-bit கலர் பேனல் இது. 1300 nits பிரைட்னஸ், அவுட்டர் விசிபிலிட்டியும் நல்லா தான் இருக்குது. 100% DCI P3 கலர் கேமட்டோடு இது வருது. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்குது. கலர்ஸும் வைப்ரண்ட்டாக இருக்குது. மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது. HDR சப்போர்ட் வந்து இல்லை. யூடியூப்பில் கூட அந்த HDR சப்போர்ட் வந்து கிடைக்கல. ஸோ HDR வந்து இந்த ஃபோனில் கிடையாது. ஸோ இந்த ஹேலோ லைட்டிங் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பின்பக்கம் இந்த கேமரா மோடியில் ஒரு ரிங் லைட் தந்திருக்காங்க. இது வந்து மல்டிபிள் கலரில் வந்து அழகாக இந்த மாதிரி மாறுது. ஸோ இதான் வந்து ஹேலோ லைட்டிங். ஸோ இந்த லைட்டிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்கமிங் கால் வரும்போது, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது, சார்ஜ் பண்ணும்போது, கேம்ஸ் விளையாடும்போது, யூடியூப் மியூசிக் கேட்கும்போது, ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த லைட் எஃபெக்ட் வந்து பின்பக்கம் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் போகும். MediaTek கூட Dimensity 7020 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. 8GB RAM மற்றும் 256GB ஸ்டோரேஜ் கிடைக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ். இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Moto G54, Vivo Y78 அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து Snapdragon 695க்கு ஈக்குவலான ஒரு சிப்செட்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் சிப்செட் கிடையாது. பட் ரொம்ப ஹெவி கேம்ஸ் விளையாடக்கூடியவங்களுக்கு இதை விட பெட்டர் சிப்செட், அது ஃபோக்கஸ்டான சிப்செட் வாங்கலாம். பட் நார்மல் யூசர்ஸ்க்கு ஒரு நார்மல் டாஸ்க் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது வந்து ஓகேவாக தான் இருக்கும். கேம்ஸ் விளையாடலாம், பிரச்சனை இல்லை. கேமரா பார்ப்போம். ஏன்னா வந்து பின்பக்கம் வந்து ஒரு 108 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து ஒரு 32 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. டுவல் ஃப்ளாஷ் ஓடி வருது. பட் இதில் வந்து அல்ட்ரா வைட் சென்சர் கிடையாது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2K வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கலாம். OAS கிடையாது, பட் EAS வந்து வீடியோவுக்கு கிடைக்குது. ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், டுவல் வீடியோ, ஷார்ட் வீடியோ, ஸ்கை ஷாப், ப்ரோ மோட், டாக்குமெண்ட் ஸ்கேனர், அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கேமரா ஆப்பில் கிடைக்குது. இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம்.
ஆக்சுவலாக இன்ஃபினிக்ஸ் வந்து அவங்க கேமரா டிபார்ட்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கேமரா வந்து இதில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பெட்டர் பண்ணியிருக்காங்க. முன்னாடி உள்ள அவங்களோட ஃபோன்கள் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒன் ஸ்டெப் பெட்டராக தான் இருக்குது. கேமரா சாம்பிள்ஸ்லாம் காண்பிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் கேமரா அப்படிலாம் இல்லை, பட் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல கேமரா வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. K வீடியோவில் இப்போ எடுக்கக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜஸ் பார்க்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடி மோடுன்னு இருக்குது. அது வந்து 1080 30 fps வருது. ஸோ அதை போட்டுட்டு வாக் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு, ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து அந்த ஸ்டெடி மோட் எனேபிள் பண்ணியிருக்கிறேன் 1080 30 fpsல. இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறேன். ஸ்டெபிலைசேஷன் இதுக்கு முன்னாடி பார்த்த 2K ஃபுட்டேஜஸுக்கும் இதுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். க்ராப் ஆகுது. ஸோ வந்து ஸ்டெபிலைசேஷன் பண்ணதுனால கொஞ்சம் க்ராப் எஃபெக்ட் தெரியுது. பட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி இருக்குது. 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடி வருது. கொஞ்சம் பெட்டராக ஒரு 67 watts தந்திருக்கலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இப்போ நிறைய ஃபோன்களில் அது வருது. பட் வந்து 33 watts தந்திருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த செக்மெண்ட்டில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு கமெண்டபிளான ஒரு விஷயம். 15 watts ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் பேடை, அதாவது அவங்க வந்து தராங்க இல்லையா மேக் பேட், வேறு ஒயர்லெஸ் சார்ஜர் கூட இதில் சப்போர்ட் ஆகும். பட் அவங்களோட அந்த மேக் பேடை பின்பக்கம் இப்படி வச்சிங்கன்னா சார்ஜ் ஆகும். ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட வாட்ச் இருக்குது, இல்லாட்டி வந்து இந்த இயர்ஃபோன் TWS இயர்ஃபோன் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் உண்டுனா அதுக்கு மேலே வச்சா போதும் சார்ஜ் ஆகும். இல்லாட்டி வேறு ஃபோன்கள் கூட வந்து பேட்டரி ரொம்ப குறைவாக இருக்கும்போது அந்த ஃபோனுக்கும் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே வச்சிங்கன்னா சார்ஜ் ஆகும். Android 14 பேஸ் பண்ணி அவங்களோட XOS வந்து தராங்க. ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டைனமிக் பார்னு மேலே வந்து ஃபேஸ் அன்லாக், கால் ரெக்கார்டர், சார்ஜிங் அனிமேஷன் வரும்போது இந்த மாதிரி மேலே வந்து டைனமிக் பார் வருது. ஃப்ளோட்டிங் விண்டோஸ் இருக்குது. விர்ச்சுவல் ரேம் வந்து 8GB வரைக்கும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் குவிக் பேனல் இப்படி சைடில் ஸ்லைட் பண்ணால் கிடைக்குது. கேம் மோடு இருக்குது. எக்ஸ்க்ளோன்னு டூவல் ஆப்ஸ் மோடு தந்திருக்காங்க. அப்புறம் ஆக்ஷன் அண்ட் ஜெஸ்டர்ஸில் நிறைய ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ்லாம் தந்திருக்காங்க. ஃப்ளிப் டு மியூட் இருக்குது, ரேஸ் டு இயர் இருக்குது, லிஃப்ட் டு வேக் ஆப்ஷன்ஸ், ஆன்சர் கால் வித் ஜெஸ்டர், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 40. இன்ஃபினிக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃபோன்களில். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இதுலேயும் தெரியுது. ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் வந்து தந்திருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 108 MP கேமரா பின்பக்கம் தந்திருக்காங்க. இந்த ஹேலோ லைட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தந்திருக்காங்க. அதெல்லாம் வீடியோவில் பார்த்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ஃபோன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெஸ்ட் ஃபோன்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு டீசெண்டான ஒரு ஆஃபரிங் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 33 watts சார்ஜரை ஒரு 67 watts கொண்டு வந்திருக்கலாம். அப்புறம் வந்து சின்ன மைனர் விஷயங்கள் இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் இருக்குது. அப்புறம் வந்து 7020 வந்து ஒரு டீசெண்டான ஒரு சிப் செட், பட் ரொம்ப கேம் ஃபோக்கஸ்டான சிப் செட்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சர்ச் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திங்க வரை உங்களது விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.